கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் மாத்திரம்தான் சாவாமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர்தான் சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சரித்திரத்திலே பெயர் சொல்லப்படும் அளவுக்கு மரணத்தை வென்று இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் ஆவியாய் இருக்கிறவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருமே இல்லை என்பது நாம் எல்லாருமே அறிந்த உண்மைகள். ஹல்லேலூயா. அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஆதியும் அவர்தான் அந்தமுமாய் இருக்கிறார். முன்பு அவர்தான் இருந்தார், இப்பொழுதும் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இனி வரப்போற காலங்களிலும் இயேசுதான் இருக்க போகிறார். ஆமேன். அவர்தான் நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அப்போ இதை குறிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 12:6 சொல்லப்பட்டு, சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நடுவில் பரிசுத்தர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றென்றைக்கும் பரிசுத்தர், என்றென்றைக்கும் சாவாமை உள்ளவர், என்றென்றைக்கும் பெரியவராயிருக்கிற யெகோவா தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏலலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிராம் மகிமை
மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பே. ஆமென். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி என்றால், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே கம்பீரித்து பாடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படியாக இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று கம்பீர சத்தமிடுவோம். கம்பீர சத்தமிடும் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். அப்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.